நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரைபர் கார் வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் நிறையா போட்டிருப்போம். வாட்டர் வாஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்ற நிலைமை தான். அதே மாதிரி இருந்த கம்ப்ளைண்ட்லாம் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன் அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லு வந்திருக்கு. அந்த பில்லோட டீட்டெயில்ஸாக என்னென்ன பொருட்கள்லாம் மாற்றிருக்காங்க, அதுக்கான டோட்டல் அமௌண்ட் நான் எவ்வளோ பே பண்ணேன் 3 ஃப்ரீ சர்வீஸ்க்கு ட்ரைபர் காருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 8000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. 2 வருஷமாகவே ரொம்ப ஓட்டம் கிடையாது. 8000 கிலோமீட்டர் தான் மொத்தமே ஓடி இருக்கு. இதுக்கு எவ்வளோ என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாஷர் கேப் சீல். இது வந்து அந்த ஒன்றுமே போகலைங்க, நான் நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இது மாற்றினாங்களான்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு புதுசு போட்டாங்களா, பழசு எங்கே ரிமூவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு 2 ஃபில்ட்ரு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஏசி ஃபில்ட்ரும் ஏர் ஃபில்ட்ரு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பேர்ஸை கழட்டி வச்சது, ரீப்ளேஸ் பண்ணதுன்னு வச்சுருந்தது. மற்ற எல்லாத்துக்கும் பில்லு போட்டிருக்காங்க, டிஃபால்ட்டாகவே போட்டுருக்காங்க. நான் இதுக்கு இவ்வளோத்துக்குமே நிறையா இது தேவையில்லை, வீல் அலைன்மெண்ட்லாம் வந்து வீல் பேலன்சிங் வேணாம், சரி வீல் அலைன்மெண்ட் வேணாம், பேலன்சிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அலைன்மெண்ட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கூப்பன் வச்சு நான் போட்டேன். நான் எனக்கு கூப்பன் கொடுத்துருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி வீல் அலைன்மெண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் பண்ணேன். அதனால் இப்போதைக்கு வேணாம், பேலன்சிங் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்றது, அதோட ரேட்டுகள் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து வாஷர் கேப் சீலு, அது வந்து 85 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது வந்து நம்ம அந்த வாஷ் பண்ணுறதுல இது இருக்குல்ல, வைப்பருக்கு வர்ற வாஷர், அது அதோட கேப்புக்கு இருக்க சீலாம். வண்டி ஷெட்டில் தான் நின்றது, ஆனாலும் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டருக்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோட இதெல்லாம் எதுவும் வைக்கல, எனக்கு எதை மாற்றுறாங்கன்றதெல்லாம் 479 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் எப்போவுமே மாற்றிருந்தாங்கன்னா பழைய காம்பனண்ட்டை வச்சு வைக்கணும், வண்டியில் அதை வைக்கல, ஆனால் மாற்றிட்டேன்றாங்க. இது என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து பில்லு லேட்டாக தான் வந்துச்சு. நான் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு பில்லு வந்ததுனால எனக்கு என்ன பிரச்சனை, நான் இப்போதைக்கு இந்த பில்லை வச்சு நான் எதுவுமே பேச முடியல. இது மாற்றுறாங்களா, எடுத்து காட்டுங்க, என்ன மாற்றுறாங்கன்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பில்லு வந்துச்சுன்னா பில்லை வச்சு நீங்கள் வந்து கேளுங்க, இது மாதிரி உண்மையிலேயே மாற்றினீங்களா, பழைய காம்போனண்ட்டை எடுத்து காட்டுங்க, எது மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ தான் நமக்கு வந்து உண்மையிலே மாற்றினாங்களா, இல்லை சும்மாவே வந்து அவங்க பில்லு போடணும்னு போடுறாங்களான்னு சொல்லி தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தப்போ 4500 மேலே போட்டிருந்தாங்க. நான் வந்து நிறைய விஷயம் கண்டிப்பாக இது மஸ்ட்டு, இது இல்லைன்னா வண்டி ஓடாது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் மட்டும் மாற்றுங்க, மற்றபடி இல்லைன்னா மாற்றாதீங்க அப்படி சொல்லி வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் என்னத்துக்காக ஆட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து கார்ட்ரிட்ஜ் ஏர் ஃபில்டர் நம்ம மாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே வந்து இந்த ஃபில்டர் வந்து நம்ம இது ஏசியோட ஃபில்டர் இது. அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிரீஸு 120 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களா, அதை அங்கே தடவி வச்சுருந்தாங்க டோர்களுக்கு, அப்புறம் பேட்ரி டெர்மினல்களுக்கு, அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து லாக் ஆகுதோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிரீஸ் போட்டு வச்சுருந்தாங்க அது. அப்புறம் வந்து வைப்பர் வாஷாக ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு, வேணான்னு, ஆனாலும் அது போட்டிருக்காங்க பில்லில் 50 ரூபா. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில், இதை ஒன்றும் பண்ண முடியாது. பிஆர்ஓடி காம்போனன்ட் கவர், இது வந்து என்னென்னா அந்த அவங்க வேலை பார்க்குறப்ப டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் ஒன்று போடுறாங்க ஸ்டியரிங் வீலில், நம்மளோட டிரைவர் சீட்டிலலாம். அப்போ வந்து என்னென்னா அவங்களோட டஸ்ட்டு அழுக்கெல்லாம் வந்து ஒட்டாமல் இருக்குதுங்க, அதுக்கு வேறு ஒரு 55 ரூபா போட்டாங்க. பாருங்கள் என்னென்னலாம் பண்ணிருச்சுக்காங்க. நம்ம வீல் வெயிட் வந்து ஒரு 35 கிராம், ஏன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணனால வெயிட் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வெயிட் போட்டிருக்காங்க. வீல் பேலன்சிங் பண்ணுறப்ப நம்ம என்ன அலைன்மெண்ட் பண்ணல, பேலன்சிங் மட்டும் தான் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் மட்டுமே 844 ரூபா. நீங்கள் வெளியில் வந்து அலைன்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, பேலன்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு வெளியில் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. நான் மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள் நிறையா போட்டுட்ருக்கோம் ட்ரைபர் சம்மந்தப்பட்டது. அதனால் அது இல்லாமல் நிறையா அன்பாக்சிங் வீடியோஸு, கேஜெட் ரிப்பேர் வீடியோஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஆயில் பார்த்தாச்சு, காம்பவுண்ட் கவர், அப்புறம் வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் பண்ணப்போ அந்த வெயிட் போட்டது, அதுக்கு அந்த லெட்டு வெயிட் போடுவாங்க, அது வந்து ஒரு 35 கிராம் போட்டிருக்காங்க. அதுக்கான
அமௌண்ட்டு ரூ. 200. ஆனால் எங்கே போட்டாங்க? எப்போவுமே வந்து இதுதாங்க நம்ம வெளியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட். இப்போ நமக்கு வந்து எந்த வீட்டில் போட்டாங்க, வெயிட் போடுறாங்க அப்படின்லாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. உள் சைடு உள்ளே போடுறாங்களா இல்லை வெளி சைடில் மாட்டுறாங்களா, என்ன பிரச்சனை எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. தேர்ட் சர்வீஸ் அங்கே தான் பண்ணி ஆகணும். நான் வேறு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேறு அங்கே தான் போட்டிருக்கேன். அதனால் நான் வெளியில் கொடுத்து பண்ணுறதும் முடியாது அடுத்த 3 வருஷத்துக்கு. பார்ப்போம். என்ன தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவங்ககிட்ட பேசி எவ்வளோக்குள்ள அத்தியாவசியமான மாற்ற வேண்டியது மட்டும் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பேப்பர் ஃப்ளோர் மேட். முன்னாடி 2 மேட் போடுவாங்கல்ல, பேப்பர் ஒன்று போடுவாங்க ப்ரௌன் கலரில் தேங்க்யூன்னு, அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக. எவ்வளோ பாருங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இது இந்த பேப்பர் போட்டால் என்ன போடலைன்னா என்ன, ஒரு தடவை ஏறி உட்கார்ந்ததுமே கிழிஞ்சிருச்சு அந்த பேப்பரு. அதுக்கு சும்மா வேஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாது. கஸ்டமருக்கு வந்து அத்தியாவசியமாக எது மாற்றணுமோ அதை மாற்றி கொடுக்கணுன்றது. அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ், இதோட லேபர் சார்ஜ் போல் இருக்குது, ரூ. 450. அது வந்து ஃப்ரீ ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒன்று வந்து சரி இந்த இந்த எஃப்ஓசியில் ஒன்று வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ளோரில் போட்ட பேப்பரு. அதுக்கப்புறம் வீல் பேலன்சிங் நம்ம பண்ணதுக்கான லேபர் சார்ஜ் ரூ. 844. அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் அந்த ஃபுல்லாகவே அந்த லேபர் கவர் பண்ணது ரூ. 450 அந்த சார்ஜ் மாற்றினதுக்கலாம். இப்போ வாரண்டி வந்து நம்ம போட்டு கிளைம் பண்ணோம்ல, நம்ம ரூ. 1630 அந்த பெயிண்டிங் வந்தது. நான் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன இடத்துல வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு மிடில் ரோலன்னு. அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வாங்கன்னாங்க. நான் அப்ரூவல் வந்துருச்சு, வந்து பெயிண்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறப்போ அது போய் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணி வெயிட் அண்ட் டேக்லேயே நான் வந்திருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்து திருப்பி போய் அப்புறம் மறுபடியும் ஈவினிங் போகணும், மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வரணும். அத்தோடவும் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, யார்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க. நான் ஒரு தடவை விட்டுட்டு வந்து எனக்கு அதுக்கப்புறத்துல வந்து நான் வெயிட் அண்ட் டேக்லேயே நான் எடுத்துக்கிறேன் சார், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நான் அப்புறமா நான் போயிட்டு வந்து போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம வேலையும் லேட்டாக பண்ணுறாங்க. அதோடும் வந்து நம்ம ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப, இல்லை சார் இன்னும் வேலை முடியல, நீங்கள் நாளைக்கு வாங்க. நான் அதை பெரும்பாலும் சாட்டர்டே விட்டேன்னா மண்டே வந்து எடுத்துக்கிறேன். நான் மண்டே ஒர்க்கிங் டே நம்ம இதுக்காக போக முடியாது. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி லேட்டாக போடுற வண்டிகள்லாம் கொண்டு போய் ஈவினிங்கில் யார்டில் போட்டுறாங்க. யார்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏசி யூஸ் பண்ணுறாங்களா, யூஸ் பண்ணலையா, இல்லை வந்து வண்டி எதுவும் ரன்னிங்கில் இருக்குது. ஏன்னா போன தடவை நான் போட்டு கிலோமீட்டர் அதிகமாக ஓடிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 பாயிண்ட் இருந்தப்போ கொடுத்த பெட்ரோல் வந்து ரெட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி நான் ஒரு ரூ. 500 ஃபியூயல் கூப்பன் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாஷிங் கூப்பன் கொடுத்தாங்க. இப்படிலாம் கொடுத்து சரி கட்டுறதுனால வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சும்மா கூப்பனை கொடுக்குறதுல வந்து என்ன நமக்கு வரப்போகுது. நமக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோமா, வெளியே எடுக்கிறப்போ வந்து அப்பா நல்லா பண்ணி கொடுத்தாங்க, வண்டி ஓட்டுறப்போ வந்து ஓகே நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்களா, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம வந்து விட்டுட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய கஷ்டம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா வந்து மைலேஜ் நான் சொல்லியிருந்தேன் ப்ராப்ளமு. ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணால் சரியாயிருக்காங்க, மாற்றிருக்காங்க. த்ரோட்டில் பாடி க்ளீன் டன். அப்புறம் ஃபியூயல் சைட் டோர் வாட்டர் நாட் ட்ரைன் செக், நோ அப் நார்மல். ஏன்னா அப்போ நம்ம போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். இந்த மாதிரி வாட்டர் ட்ரைன் ஆக மாட்டேங்குது, இந்த ஃபியூயல் லிட்டர்லேருந்து உள்ளே தண்ணி இறங்குச்சுன்னா வெளியில் போகிறதுக்கு வழியே கிடையாது, மூலையில் போய் சேர்ந்துக்கிறது ஒரு கார்னரில். அது வந்து வண்டி ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் இறங்குமே. கீழே சிந்தி விழுந்தால் தான் வண்டியில் வெயிலில் காஞ்சா தான் உண்டு அந்த தண்ணி, வெளியில் போகிறதுக்கான வழியே இல்லை. அதெல்லாம் கேட்டேன். அப்போ அதுவும் சொன்னாங்க நோ அப்நார்மல்னு போட்டாங்க. ஏன்னா எல்லா வண்டியிலுமே அப்படி தான் இருக்குன்னு. இது ஒரு தவறான ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட். அது அங்கே பண்ணது. அங்கே வந்து ஒரு ட்ரெயின் ஹோல் கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து இன்கேஸ் எக்ஸஸ் ஃபியூயலும் இப்போ டேங்க் ஃபில் பண்ணுறப்போ ஓவர்ஃப்ளோ ஆகுது, அப்போ வந்து வெளியில் அதுபோல் நம்ம போய் நிடுக்க நீங்கள் ஒரு துணி எடுத்துகிட்டு போய் தொடச்சா மட்டுமே தான் அதை எடுக்க முடியுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ரெயின் ஆகாது. ஈவன் இப்போ பைக்லேயே கூட அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஒரு ஆக்டிவாவில் கூட பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆனால் ஓடுறதுக்கு வந்து சைடில் ஒரு பைப் போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு இவ்வளோ காரில் வந்து இந்த ஒரு வேலை பண்ண அது வந்து ரொம்ப ஒரு நல்லா இல்லை.
அதே மாதிரி வந்து பார்க்கிங் பல்பு, ரியரில் உள்ள பார்க்கிங் பல்பு போயிருச்சுன்னாங்க. அதே மாதிரி பேட்ரி எண்ட் ஏசி யூனிட் ரேட் என்ட்ரி கஸ்டமர் நாட் அப்ரூவல். ஏன்னா ஏசி ரெஃப்ரெஷ் மூட் நாட் ஒர்க்கிங்னாங்க. நான் வந்து அது ஒன்றும் பண்ண வேணாங்கன்ட்டேன். ஏன்னா அது ஓப்பன் பண்ணால் வந்து அது ஒரு நாள் ஆகுனாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 நாள் சும்மா சர்வீஸ்க்கே வரணும். லோக்கலில் கொடுத்த கூட அந்த ஏசி ரெஃப்ரெஷ் மோடு மட்டும் ஒர்க் பண்ணிக்கல. அதே மாதிரி வந்து ரேட் பைட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ரேட் பிஸ்கெட் மாதிரி உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த பார்க்கிங் பல்பு மாற்றலைன்னாங்க. அது நான் சொன்னேன். நான் 200 கேட்டாங்க அந்த பல்புக்கு. அதான் நம்ம வீடியோ போட்டிருப்போம். 20 தான் அந்த பல்பு. நான் 2 நட்டை கழட்டிட்டு அழகாக மாட்டி விட்டாச்சு. இதுக்கு போய் 200 கேட்டாங்க. அதான் வேணான்ட்டு கஸ்டமர் நாட் அப்ரூவ்னு போட்டாங்கல்ல, அதுதான். ஏசி யூனிட் ரேட் பைட் வின் மேட் ரேட் பைட் எல்லாமே ரேட் பைட் போட என்ன பண்ணுறது? இதை வச்சுட்டு ரேட் வந்து பஞ்செல்லாம் கிடச்சிருது. ரியர் எல்ஹெச்எஸ் டோர் ரஸ்ட் ஃபார்ம் க்ளீன் டன். அது வந்து டோர்லேயுமே ரஸ்ட் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு, அதையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அது கேட்டதுக்கு வந்து ரஸ்ட் இல்லை சார், அது சும்மா அது அழுக்கு தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, ரஸ்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு புது வண்டியிலே இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்களே அப்படின்னு. இவ்வளோ ஓட்டம் இல்லாத ஒரு 8000 கிலோமீட்டர் தான் ஓடின வண்டி, அதிலே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது எனக்கு. அதுவும் தேர்ட் சர்வீஸ் தான் விட்டுறேன் அதுக்கே அப்படின்னு துருப்பிடிக்கலாம் ஆரம்பிக்குது அப்படின்னு. அது சொன்னப்போ இல்லை சார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் தான் பண்ணாங்களே தவிர இதுக்கு ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் கிடையாது. நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா வீல் நட்டுலே வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. கேட்டால் அது அப்படி தான் சார் ஆகுது, ஏன்னா சென்னையில் வந்து வெதர் அப்படி இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாங்க? நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க சென்னை வெதரு பெங்களூர் வெதர்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுறது எல்லா வெதர் கண்டிஷன்லையும் தாங்குற மாதிரி இருக்கணும். கேட்டால் வந்து இங்கே உப்பு காற்று அதிகமாக இருக்குது, அதனால தான் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. உப்பு காற்றுனா சென்னையில் வந்து கடல் ஓரமாக நிப்பாட்டினா தான் உப்பு காற்றுனா பிரச்சனை. இப்போ ஊரில் இப்போ நான் வந்து தள்ளி இருக்கேன், நம்ம பெரம்பூரில் இருக்கேன். இப்போ நான் வந்து திருநின்ற ஊரில் இருந்துலாம் வர்றாங்க. இங்கே திருநின்ற ஊர் ஆவடியில் இருக்கிறவங்களாம் சர்வீஸ் வராங்க. ஆவடிக்கும் கடலுக்கும் எங்கேயே சம்மந்தம் இருக்குது? ஆனாலும் உப்பு காற்று வருமா? அவங்க சொல்கிறாங்க உப்பு காற்றுனால ரஸ்ட்டு வரும் சென்னையிலன்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம காதிலே பூ சுத்த பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. இது மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ நல்லா வண்டி துடைக்கிறப்ப நோட் பண்ணுங்கள், எங்கேயாவது ரஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதா, இல்லை ஏதாவது டென்ட் ஏதாவது விழுந்துருக்கா, அப்படிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. சர்வீஸ் கொடுக்குறப்ப அதெல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. மொத்தமாக நான் கட்டின பணம் பார்த்தீங்கன்னா 3703 இதுதான் மெயினானது. 3703 நான் கட்டி வண்டியை வெளியே எடுத்தேன். வண்டியை எடுத்தேன்னா எனக்கு முதல்ல கட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் கொஞ்சம் அப்ரூவல் வர வேண்டியது இருக்குது சார்னு சொல்லி பில்லு மட்டும் போடாமல் இருந்தாங்க. அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் பில்லு போட்டு எனக்கு அனுப்பி விட்டாங்க. இவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து தேர்ட் சர்வீஸ் போய் படாத பாடுபட்டு இந்த வண்டியை கிளப்பிட்டு வந்தது. ஏகப்பட்ட நம்ம ஊச கம்ப்ளைண்ட் சொல்ல போனால் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க மக்கள். ஒரு வழியாக முடிச்சாச்சு. பார்ப்போம். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மெயினானதுன்றதுக்கு. மற்றபடி இவ்வளோதான் சம்மரி. மொத்தமாக நம்ம தேர்ட் சர்வீஸ் போய் வந்தது. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரியலன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் அது எப்படி பண்ணுறதுன்றது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரைபர் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. நான் மேலும் ஒரு வீடியோ நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.